சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளோட முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பின்தங்கிய மாநிலமா கொண்டு போயிட்டாரா அப்படின்ற கவலை நமக்கு இருக்கு. அண்ட் இதை சரியான கேள்விகளில் நம்ம அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கார். அது என்ன சம்பவம் அப்படின்றதும் இங்கே இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனால் தாவேகா கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு நாங்க தாங்க பக்காவா பட்டறையை போட்டு உட்காந்துட்டோம், எங்களை யாராலையும் அசைச்சுக்க முடியாது அப்படின்னு ஆணவ பேச்சில் இருக்காங்க. ஆனால் உண்மையாவே அவங்க கிட்ட அந்த செயல்திறன் இருக்கா? அப்படி இல்லைன்னா தலைவர்கள் நம்ம அண்ணாமலை அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி தலைவர்கள் உருவாகிட்டாங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு வேற எந்த ஒரு சிஎம்ன்ற பதவி வேண்டாம், அவங்களுக்கு எம்எல்ஏன்ற ஒரு போஸ்டிங் வேண்டாம், இல்லை கவுன்சிலர் எதுவுமே வேண்டாம், ஆனால் நான் ஒரு தலைவனா உணர்றேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம வீத லீடர்ஸ் இயக்கத்தை சார்ந்த நபர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பா நம்ம பேசணும். அப்படி என்ன நம்ம தலைவர்கள் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றத நம்மளோட முதலமைச்சர் விஜய் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று சட்டசபையில் வேண்டாம், பரந்தூரில் விமான நிலையம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டார். பட் இதை பார்த்தோம் அப்படின்னா பரந்தூர் மக்கள் ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது. ஸோ விவசாய நிலத்தை அழிச்சு நீர்நிலைகளை அழிச்சு தான் நீங்கள் அங்கே ஒரு ஏர்போர்ட் கட்டணுமா அப்படின்ற அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே போயிட்டு இருக்கும்போது நம்மளோட விஜய் அவர்கள் அவரோட தேர்தல் பிரச்சாரத்திலும் சொன்னாரு, பரந்தூர்ல விமான நிலையம் நான் கொண்டு வர விட மாட்டேன், மக்கள் போராடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்க விவசாய நிலத்தை அழிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னாரு. பட் அதற்காக நேத்து சட்டசபையிலும் சொல்லிட்டாரு, வேண்டாம் நம்மளோட பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர். ஆனால் இதற்கு முன்னாடி இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்ற ப்ராஜெக்ட் கடந்து வந்த பாதை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது 2007 தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றது பேசப்பட்டது. அதாவது நம்மளோட சென்னைக்கு 2வது விமான நிலையம் ஒன்று வேணும். ஏன்னா இங்க தொழில் முனைவோருக்கும் முதலீடு செய்வர்களுக்கும் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின் போது 2வது விமான நிலையம் வேணும் அப்படின்னு 2007 பேசப்பட்டது. அண்ட் 2012 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக 20,000 கோடி அப்படின்றது ஒதுக்கப்பட்டது. அண்ட் 2022 வருஷத்துல தான் பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வரலாம் அப்படின்னு பரந்தூர் செலக்ட் ஆகப்பட்டது. அண்ட் 2026 மார்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்த மொத்தம் நமக்கு தேவைப்படுறது 5,746 ஏக்கர் தேவைப்படுது. அண்ட் அதுல 1,500 ஏக்கர் அப்படின்றது மக்கள் கிட்ட இருந்து கையகப்படுத்தி அதற்கான அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, செட்டில் பண்ணியிருக்காங்க. 1,500 ஏக்கர் மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அதற்கான செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சது. 2026 மார்ச்ல இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது நம்ம நினைச்ச உடனே செய்ய முடியாது. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கே நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம், கிட்டத்தட்ட 1 வருஷம் அதற்கு மேலேயும் கூட ஆகும் அப்படின்றது. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு விமான நிலையம் அப்படின் போது அதற்கு நம்ம பேசி நம்ம ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அதற்கு லேண்ட் அப்ரூவல் வாங்கி அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கி அப்படின்றதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ். யோசிச்சு பாருங்க, 2007 பேசப்பட்டது, 2022 தான் இடமே சூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுக்கு கடந்து வந்த பாதை அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது இவ்வளோ லேட் ஆகும்போது இன்னைக்கு நீங்க ஈஸியா இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர். அப்ப அதற்கு மாற்றா வேற எங்க விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்றதும் நீங்க சொல்லணும் இல்லையா? இப்போ விஜய் சார் பார்த்தோம் அப்படின்னா அவரோட தேர்தல் வாக்குறுதியில நான் பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், அங்க விவசாய பூமி இருக்கு, மக்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொன்னீங்க, விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறீங்க. சூப்பர், நம்பிட்டோம் சார். அப்போ அந்த ஒரு 2வது விமான நிலையம் நமக்கு தேவைப்படுது. அப்ப அது எந்த இடத்துல நம்ம பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு இருக்கணும் இல்ல சார்? ஒரு இடத்துல நம்ம வேண்டாம்னு ஈஸியா சொல்லிடலாம், ஆனால் அதுல எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு. முதலீடு அப்படின்றது பாதிக்கப்படும், இதுல ஏற்றுமதி அப்படின்றது பாதிக்கப்படும். இப்போ ஒரு இடத்துக்கு இங்க கம்பெனி வருது அப்படின்னா அதுல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, அது பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி முதலீடுகள் எல்லாமே பாதிக்கப்படும் போது அதற்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனிக்காரங்க இங்க வராங்க, நம்ம சென்னைக்கு வராங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி நல்லா இருந்தா தானே அவங்க வருவாங்க. அவனோட பொருளை ஏற்றுமதி பண்றதுக்கு அவங்களுக்கு இடமே இல்லை, அங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா எந்த கம்பெனிக்காரன் அங்க வருவா? ஐயோ, இந்த ஊர்ல இங்க இருந்து நான் கொண்டு போய் அடுத்த நாட்டுக்கு கொண்டு போறதுன்றது ரொம்ப கஷ்டம், இங்க டிரான்ஸ்போர்ட் சைட்ல அப்படின்னு வர மாட்டாங்களா? அதற்காக தான் இப்ப இந்த விமான நிலையம் இருந்தது அப்படின்னா முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வருவாங்க, வேலை வாய்ப்பு அப்படின்றது வரும். அதனால நம்மளோட பொருளாதாரம் அப்படின்றது இன்னும் முன்னேறும். அப்ப இந்த இடத்துல வேண்டாம் விவசாய நிலம் அப்படின்னு சொல்ற நீங்க ஆல்டர்னேட்டிவ் பிளேஸையும் நீங்க சொல்லியிருக்கணும் தானே? இதுதான் நம்ம அண்ணாமலை அண்ணாவோட கேள்வியா இருக்கு. நீங்க இன்னொரு இடத்தை சூஸ் பண்ணி அதற்கு அப்ரூவல் வாங்கி அதற்கு பட்ஜெட் ஒதுக்கி அந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அப்ப அந்த 10 வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வேற ஸ்டேட்டுக்கு போயிருவாங்களே. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை பின்னோக்கி கொண்டு போறீங்களா அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் இடமே சூஸ் பண்ணல. அப்ப என்னைக்கு நீங்க இந்த இடத்தை சூஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கி அதுக்கான பட்ஜெட் வாங்கி இது என்னைக்கு நடக்கிறது அப்படின்றதான் அண்ணாமலை
அண்ணாமலை அண்ணாவோட கேள்வியா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 1500 ஏக்கர் வந்து தமிழக அரசு கையகப்படுத்திருச்சு. அப்ப இந்த நிலங்கள் எல்லாம் நீங்க ஆல்ரெடி மக்கள் கிட்ட இருந்து வாங்குனீங்க. அந்த நிலத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப அந்த பரந்தூர்ல மக்கள் வந்து ஒரு சிலர் போராடிட்டு இருந்தாலும் ஒரு சிலர் அந்த இடத்த வித்துட்டாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கிட்டு வித்துட்டாங்க. அப்ப இப்ப அந்த மக்கள் கிட்ட நீங்க வாங்கின நிலத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா மக்கள் கிட்ட காசு கொடுத்து செட்டில் பண்ணிருக்காங்க. அப்ப அதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்திருக்கணும். பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அடுத்ததா 2வது விமான நிலையம் நான் எங்க கொண்டு போறேன்? ஏன்னா எனக்கு முதலீடு வரணும், எனக்கு அடுத்த வேலை வாய்ப்பு வரணும் அப்படின்னா இன்னொரு விமான நிலையம் தேவைப்படுது. அப்ப 2வது விமான நிலையம் எங்க வைக்க போறோம்? இல்ல ஆல்ரெடி வந்து நாங்க மக்கள் கிட்ட 1500 ஏக்கர் வாங்கியிருக்காங்களே அந்த மக்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்றதையும் தெளிவா நம்ம சிஎம் ஜோசப் விஜய் சார் சொல்லியிருக்கணும் இல்லையா? இது ஏன்னா நீங்க இன்னும் ஒரு 10 வருஷம் பின்தங்கிய மாநிலமா கொண்டு போறீங்களோ அப்படின்ற பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அண்ணா கேள்வி கேட்டிருக்கார். இதற்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இங்க இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும் போதும் நம்மளோட தாவேகா நண்பர்கள் எப்போதுமே ஒரு ஃபன் மோட்லயே இருப்பாங்க. ஏன்னா நம்மளோட அமைச்சர் ரமேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபையை உருவாக்க போறோம். எப்படி 234 தொகுதிங்களும் அவங்களே ஜெயிச்சிருவாங்களாம், எதிர்க்கட்சியே இருக்காதான், அவங்க தான் உட்காந்து ஆட்சி பண்ண போறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம என்ன ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 10-20 வருஷத்துக்கு நாங்க தான் பாஸ், சாலா நாங்க தான் டிவிக்கே தான் எப்போதுமே இருக்க போறோம், நீங்கெல்லாம் நினைச்சா கூட ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டிஎம்கேவை. ஸோ 10-20 வருஷம் நீங்க டிஎம்கேவை கலாய்ங்க ஓகே, ஆனா நாங்க மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்றது என்ன மனநிலை? சரி, நீங்க இன்னும் 10-20 வருஷத்துக்கு ஆட்சி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றீங்களே, 10-20 வருஷத்துக்கு என்ன சார் வளர்ச்சி திட்டம் வச்சிருக்கீங்க? மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அதை உங்களால சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? மக்களை கையேந்த விடுறதும் இலவசம் கொடுக்கறதாம் வளர்ச்சியா? ஒருத்தன் எனக்கு வந்து பிச்சை கொடுக்குற மாதிரி, இந்தா உனக்கு மாசம் மாசம் நான் 1000 ரூபாய் தரேன், இந்தா 2500 ரூபாய் தரேன், படிச்சுட்டு சும்மா இருக்கியா 4000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றது வளர்ச்சியா? இல்ல நீ படிச்சிருக்கியா உனக்கு அதுக்கான நான் வேலை தரேன், நீ படிக்காம இருக்கிறியா உனக்கு வேலை மேம்பாட்டு திறன் உனக்கு சொல்லி தரேன், அதை வச்சு நீ கத்துக்கோ அப்படின்றது வளர்ச்சியா? இப்ப இலவசம் கொடுத்து கொடுத்து திராவிட கட்சிகள் மக்களை எவ்வளவு முட்டாளாக்கியிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சாரம்லாம் நடக்கும் இல்லையா, அந்த டைம்லாம் இந்த வாழை மரத்துல தோரணம் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த வாழை மரத்துல வந்து அந்த வாழை கொலையோட இருக்கும். வாழைக்காய்க்காக சண்டை போடுற மக்கள் நம்ம பார்த்திருப்போம். எல்லாரும் போய் அந்த வாழைக்காயை பிடுங்குறதாகட்டும், பழத்துக்காக மக்கள் சண்டை போடுறதும், அங்க இருக்கவங்களாம் பிச்சு பிச்சு ஏதோ இங்க இருக்கவங்களுக்கு ஏதோ தூக்கி இந்த குரங்குக்கு தூக்கி வீசுற மாதிரி வீசுறதும், தண்ணி பாட்டிலுக்காக அடிச்சுக்கிறதும், 100 ரூபாய் காசுக்காக அடிச்சுக்கிறதும், இப்படியெல்லாம் மக்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதைத்தான் திராவிட கட்சிகள் பண்ணாங்க. இலவசம் தரேன், உனக்கு வந்து 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், 4000 ரூபாய் தரேன், அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் தர அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன சார் பண்ணிருக்கீங்க? நேத்து சட்டசபையில பேசும்போது சொல்றாரு, நிதி நிலைமை கருதி வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரோம் அப்படின்னு. சரி, அந்த 3 சிலிண்டரும் எல்லாருக்கும் தருவாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாதா. ஒரு ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கும் கம்மியா வருமானம் வர்ற குடும்பத்துக்கு தான் கொடுப்பாங்களாம். அப்போ இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாமே சார், நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துக்கு தான் கொடுப்போம், கண்டிஷன் சப்ளை, ஏன்னா இது வந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? வாக்குறுதி கொடுக்கும்போது எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னீங்க. எப்படி டிஎம்கே சொன்னாங்க, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிர் அப்படின்னு பிரிச்சாங்க. அதே தானே சார் நீங்களும் செய்கிறீங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இலவசமே கொடுக்க வேண்டாம். இப்போ இவர் கொடுக்குறாருல இந்த 3 சிலிண்டர், அதுவுமே தப்பு தான். எதுக்கு கொடுக்குறீங்க? 3 சிலிண்டர் கொடுக்கறதுனாலையோ இல்லை பஸ்ஸை ஃப்ரீயாக விடுறதுனாலையோ நம்ம இன்னும் வந்து சுமை, கடன் சுமை நமக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க தங்க மோதிரம் கொடுக்குறேன், உங்களுக்கு இலவசமா படிச்சுட்டு சும்மா வெட்டியா இருக்கியா, இன்னும் நீ வெட்டியாயிரு, 4000 ரூபாய் தரேன், வீட்டில் அம்மா பெண்கள் இருக்கீங்களா உங்களுக்கு 2500 ரூபாய் தரேன், 6 சிலிண்டர் தரேன். எதுக்கு சார்? தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இவ்வளோ மோசமா இருக்கு, இது மறுபடியும் வரியா மக்கள் கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு எங்களுக்கு எதுக்கு இலவசம்ன்ற பேர்ல எங்களை முட்டாளாக்காதீங்க. அதற்கு எங்களுக்கு ஒரு தொழில் சொல்லி கொடுத்து எங்களை ஒரு முதலாளிகளா, எங்களை ஒரு தலைவர்களா உட்கார வைங்க. இதைத்தானே இப்போ அண்ணாமலை அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சென்னையில் கூட பார்த்தேன், மேடவாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ குப்பையா இருக்கு. குடிச்சிட்டு பாட்டிலு, சிகரெட் துண்டு, பேப்பரு அங்கே துப்பி வச்சு எல்லா கருமமும் அங்கே தான் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு எல்லாருமே அது ஒரு பிஸியான பிளேஸ். அந்த இடத்தை பார்க்குறாங்க, நம்ம வீத லீடர்ஸ் தலைவர்கள் பார்க்குறாங்க, இவ்வளோ குப்பையா இருக்கு, மக்கள் பயன்படுத்துகிற இடமா இருக்கே அப்படின்றனால உடனே ஒரு 4-5 பேர் சேர்றாங்க, அந்த இடத்த கிளீன் பண்றாங்க. அங்க இருக்கிற குப்பைகள், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளோ குப்பைகள் இருக்கு. ஒரு சிலர்லாம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க இவனுங்க பைத்தியக்காரனுங்க, ஓ குப்பை அள்ளுறாங்களா, வீத லீடர்ஸ் என்ன குப்பை தான் அள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் இங்க ஒரு 5 பேர் சேர்ந்தாங்க. அந்த குப்பையை நமக்கு பார்க்கவே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கு, அதுக்குள்ள நிறைய குப்பைகள் கிடக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த கிளீன் பண்றாங்க. நீங்க நினைக்கலாம் இவங்க என்ன குப்பையை அள்ளுறதுனால என்ன பெருசா சாதிச்சிட போறாங்க அப்படின்னு. பட் அங்கதான் நம்ம தலைவர் அண்ணாமலை
அண்ணாமலை அவர்கள் நம்மளையும் தலைவரா உணர வச்ச தருணம் அது. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்லி சொல்லி நம்மளோட சமுதாய கட்டமைப்பு முக்கியம், நாம அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா அது வேற, நம்ம அது வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வேணும். இப்போ நம்மளோட முதலமைச்சர் சிஎம் இருக்கார், ஆனால் அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டா அவருக்கு பின்னாடி இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், சார் இதை பண்ணுங்க சார், சார் அதை பண்ணுங்க சார், என்ன சார் நீங்க பாட்டுக்கு வந்துட்டு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, நம்மளோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, அதனால ஒரு கண்டிஷன் சப்ளைவை போடுங்க, இப்போ 2 லட்சத்துக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிற குடும்பத்துக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஐடியா கொடுப்பாங்க. அப்போ தான் ஒரு டெசிஷன் அவரால் சொந்தமா எடுக்க முடியாது, இன்னொருத்தவங்க சொல்றதை கேட்டுதான் அவரால் செயல்பட முடியும். அதனாலதான் வீத லீடர்ஸ் அமைப்புல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் அண்ணன் தலைவரா உருவாக்கிட்டு இருக்கார். ஏன்னா நாளைக்கு நான் ஒரு பதவிக்கு போறேன், நான் ஒரு மேயர் ஆகுறேன், இல்ல நான் ஒரு கவுன்சிலரா இருக்கேன் அப்படின்னா எனக்கு என் ஊர்ல வந்து ஒரு சாக்கடை பிரச்சனை இருக்கு, லைட் எரியல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும், குளத்தை தூர்வாரணுமா, இந்தந்த இடத்துல நான் வந்து இதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு தலைவர்களை நம்ம வந்து நான் தலைவனா இருக்கேன், நீ என் கீழே வந்து பிளைண்டா என்ன சப்போர்ட் பண்ணு அப்படின்றத விட நீயும் ஒரு தலைவனா உணரு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் பண்றார். அங்க இருக்கிற யாருக்கும் பதவி ஆசை கிடையாது, பணம் தர போறது கிடையாது. நேத்து போய் குப்பையை பொறுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து எனக்கு வந்து நாளைக்கு எம்எல்ஏ ஆயிருவேன், நான் வந்து எம்பி ஆயிருவேன், நான் எனக்கு வந்து இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காகலாம் வரல. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா என் சமுதாயம் நல்லா இருக்கணும், என் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், என்னோட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தலைமை பண்பு எல்லார்கிட்டயும் வந்துருச்சு. இதுவே ஒரு பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அண்ணாமலை அண்ணா எங்க எல்லாரையும் அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். அவரோட இன்னும் ஒரு 3 மாசத்துக்கான பிளான் எல்லாமே அவர் வச்சிருக்காரு. இப்ப செப்டம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் பாதுகாப்புக்காக முன்னெடுப்பு பண்ணுவாங்க. ஸோ அக்டோபர்ல பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் திறன் மேம்பாடு நடத்த போறாங்க. ஸோ அடுத்ததா நவம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பேஸ்ல இருந்தே ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி கையாளணும், ஒரு லீடரா ஒரு தலைவனா எல்லாத்துக்கும் போய் அண்ணாமலை அண்ணா நான் இதுக்கு என்னன்னா பண்ணணும், எங்க ஏரியால ஒரு பிரச்சனை இருக்கு நான் என்னன்னா பண்ணணும் அப்படின்னு அவரை கேட்காம எனக்கு முடிவெடுக்க தெரியணும் அப்படின்னா நான் ஒரு தலைவனா எனக்கு முதல்ல செயல்படணும் தெரியணும். ஸோ அந்த செயல்பாடுகளுக்கு தான் அண்ணா இவ்வளவு முன்னெடுக்கிறார் அப்படின்றது பார்க்கும்போது நீங்க யாரை வேணாலும் சிஎம்மா சூஸ் பண்ணிட்டு போங்க. நம்மளோட மக்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர்லாம் சொல்லும்போது ரொம்ப சிரிப்பா இருக்குது, ஐயோ கியூட் சிஎம், கியூட் ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்களேன், அப்படி இப்படி திரும்பி பார்த்தாரு, அவர் கழுத்து வலிக்குது இப்படி ரோபோ மாதிரி திரும்பி பார்த்து இப்படி திரும்பி பார்த்தாராம் ஒரு அமைச்சர், ஐயோ கியூட்டா இருக்கு, அவர் சிரிச்சா கியூட்டா இருக்கு, அவர் முறைச்சா கியூட்டா இருக்கு, ஐயோ எவ்வளவு அழகா சிரிக்கிறார் பாருங்க அப்படின்னு அவரை கொஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். இப்படி கொஞ்சி நீங்க யாரை வேணாலும் சிஎம்மா கொண்டு வாங்க, ஆனால் உண்மையான ஒரு தலைவன் மற்ற தொண்டர்களையும் இப்ப தலைவனா மாத்தி நாங்க எல்லாருமே ஒரு தலைவர்கள் தான் அப்படின்னு ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்க அண்ணாமலை அவர்களோட சப்போர்ட்டர்ஸ் அண்ட் வி த லீடர்ஸ் அண்ட் அண்ணாமலை அவர்கள் தான் உண்மையான ஒரு தலைவரா உயர்ந்து நிற்கிறார் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.